Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தனிவெட்டி சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா தனிவெட்டிக்கு கிளாஸ் 1 வீடியோ வந்து நம்மளுடைய YouTube சேனல்ல அப்லோட் பண்ணிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம வந்து கிளாஸ் 2 பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பயிற்சி கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பயிற்சி கணக்குகள். இதில் வந்து அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரூபாய் 35,000. அசல்னா என்னது? பி ரூபாய் 35,000. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9%. ஆறுனா வட்டி வீதம். வட்டி வீதம் வந்து 9%. ஆண்டுகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2. இப்போ n வந்து 2 ஆண்டுகள். இதற்கான தனி வெட்டியை கண்டுபிடிக்கணும். தனி வெட்டிக்கான ஃபார்முலா என்னது? SI = PNR / 100. இதில் B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35,000. n வந்து 2 ஆண்டுகள். R rate of interest 9% / 100. அடி கொடுத்தா என்ன வரும்? இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். மீதி என்னதெல்லாம் இருக்கு? 350 பெருக்கல் 2 பெருக்கல் 9. இதெல்லாம் பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 6,300. இதுதான் வந்து தனி வெட்டி. தனி வெட்டி எவ்வளோ அந்த கணக்குக்கு? 6,300 ரூபாய். அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்க. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வெட்டி வீதம் கடனாக பெற்றிருக்காரு. 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வெட்டியையும் மொத்த தொகையையும் காண்கன்னு இருக்காங்க. இந்த கணக்குல நம்ம தனி வெட்டி எஸ்ஐயும் கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையான அமௌண்ட்டையும் நம்ம வந்து செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அரவிந்த் என்பவர் வந்து ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து வாங்கியிருக்காரு. அப்போ அசல் எவ்வளோ? ரூபாய் 8,000. வட்டி வீதம் எவ்வளோ? 7%. இதை வந்து அவர் வந்து 2 ஆண்டுகள் கழித்து செலுத்துறாரு. அப்போ n வந்து எத்தனைன்னா 2 ஆண்டுகள். இதற்கான தனி வெட்டி கண்டுபிடிக்கணும். தனி வெட்டி வந்து SI = PNR / 100. B எவ்வளோ? 8,000. n வந்து 2 ஆண்டுகள். R வந்து 7% / 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 அடி போயிடும். மீதி என்னெல்லாம் இருக்கு? 80 பெருக்கல் 2 பெருக்கல் 7. இதெல்லாம் பெருக்கினா என்ன வரும்? 1,120. இந்த 1,120 ரூபாய் இது என்னது? தனி வெட்டி. இதுல நம்ம தனி வெட்டி கண்டுபிடிச்சாச்சு. தனி வெட்டி SI எவ்வளோனா ரூபாய் 1,120. அடுத்தது நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். மொத்த தொகைனா அமௌண்ட். மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா அசல் பிளஸ் வட்டி. அசலான இந்த 8,000 ரூபாய், அது போக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தனி வெட்டி, இந்த ரெண்டையும் கூட்டுனா மொத்த தொகை கிடைச்சிரும். அசல் எவ்வளோ? 8,000 ப்ளஸ் நமக்கு கிடைச்சிக்கக்கூடிய வட்டி எவ்வளோ? 1,120. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 9,120 ரூபாய். இதுதான் வந்து மொத்த தொகை.
அப்போ இந்த கணக்குல இருந்து தனி வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? ரூபாய் 1120. மொத்த தொகை வந்து ரூபாய் 9120. அடுத்தது 3வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த கணக்குல ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்கன்னு இருக்காங்க. இந்த கணக்குல நம்ம வந்து அசல் கண்டுபிடிக்கலாம். போன கணக்குல நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சோம். இதுல வந்து நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். இதுல ஆண்டுகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகள். அப்போ n வந்து 4. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9.5%. 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக எவ்வளோ ரூபாய் செலுத்தியிருக்காங்கன்னா, தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தியிருக்காங்க எனில் அசலை காண்கின்றிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். SI = PNR / 100. இதில் SI எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21,280. அசல் B வந்து தெரியாது, அதுதான் நம்ம கணக்கில் கண்டுபிடிக்கணும். N வந்து 4 ஆண்டுகள், R வந்து 9.5% / 100. நமக்கு B தான் கண்டுபிடிக்கணும் கணக்கில். அதனால் B மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து 21,280 பெருக்கல் 100. இந்த 100 இங்கே மேலே போயிடும். இந்த 4ம் 9.5 வந்து கீழே வந்துடும். 4 பெருக்கல் 9.5. நாலும் 9.5 பெருக்குனா எவ்வளோ வரும்னா 5 நாள் 20. 20க்கு 0 மீதி 2. 9 4 36 ப்ளஸ் 2 38. 38 வருமா? இப்போ நம்ம அடி கொடுத்தோம்னா இதை 2ஆல் அடி கொடுத்தா இங்கே 19 வரும். இதை 2ஆல் அடி கொடுத்தா 1 இந்த 0 6 4 0. அதே மாதிரி ஓர் 19 19 I 19 95. 106ல் 95 போனால் மீதி எத்தனை? 11. அப்போ 114 R 19 114. ஒரு 0 இருக்கு. அசல் B எவ்வளோனா இங்கே என்ன இருக்கு? 560 பெருக்கல் 100. இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 56,000 ரூபாய். அசல் B எவ்வளோனா ரூபாய் 56,000. இதுதான் ஆன்சர். அடுத்தது 4வது கணக்கு. இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பாட்ஷா என்பவர் வந்து ஒரு வங்கியில இருந்து எவ்வளோ ரூபாய் வந்து கடன் பெற்றிருக்காங்கன்னா ரூபாய் 8,500 கடனாக பெற்றிருக்காங்க. அப்போ இதுதான் என்னது? அசல். ரூபாய் 8,500. இதனை வந்து அவர் வந்து 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 11,050 வந்து செலுத்திருக்காங்க. அப்போ N வந்து எத்தனை? 3 ஆண்டுகள். இந்த 11,050 ரூபாய் இது என்னதுன்னா அமௌண்ட், மொத்த தொகை 11,050 ரூபாய். 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலிருந்து நம்ம வட்டி கண்டுபிடிச்சிடலாம்.
அமௌண்ட்ல இருந்து அசலை கழிச்சா வட்டி வந்துடும். ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? 2550 ரூபாய். இது என்னது? வட்டி. அடுத்ததுலாம் தனி வட்டிக்கான ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிட வேண்டியதான். தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. இதில் எஸ்ஐ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? தனி வட்டி 2550. பி அசல் எவ்வளோனா 8500. என் 3 ஆண்டுகள். வட்டி வீதம் தெரியாது, கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100. இதுதான் கண்டுபிடிக்கணும். இது மட்டும் இங்கே இருக்கட்டும், மீதியெல்லாம் இந்த பக்கம் வரட்டும். அப்போ 2550 பெருக்கல் 100 டிவைடட் பை 8500 பெருக்கல் 3. இந்த 2 0க்கும் இந்த 2 0 அடி போயிடும். இது 5ஆல் அடி கொடுத்தோம்னா 1 5 மீதி 3 இங்கே இருக்கும். 7 5 35. இது 5 25 1 5 0. 1 17 17 3 17 51 மீதி 0. 1 3 3 5 3 30. இப்போ ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 10%. ஆன்சர் 10%. அடுத்தது 5வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 16,500 இருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 உயரும்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்குல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும். ஆண்டுகள் எண் கண்டுபிடிக்கணும். எத்தனை ஆண்டுகள்னு கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 13% கொடுத்துருக்காங்க. 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகையானது ரூபாய் 16,500 இருந்து ரூபாய் 22,935 மாறுகிறது. அப்போ இந்த 16,500 ரூபாய் என்னதுன்னா அசல். இது மொத்த தொகை. இது அமௌண்ட். அமௌண்ட் எவ்வளோனா ரூபாய் 22,935. இந்த கணக்குலையும் அசல் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சோம்னா அமௌண்ட்ல இருந்து அசலை கழிக்கணும். 22,935 மைனஸ் 16,500 கழிச்சா எவ்வளோ வரும்னா 6,435 ரூபாய். இது என்னதுன்னா வட்டி. அடுத்தது இதெல்லாம் தனி வட்டிக்கான ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண வேண்டியதுதான். எஸ்ஐ எவ்வளோ? 6,435. அசல் பி 16,500. என் தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13% டிவைடட் பை 100. என் தான் கண்டுபிடிக்கணும். இது மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ 6,435 பெருக்கல் 100 டிவைடட் பை 16,500 பெருக்கல் 13. இந்த அடி கொடுத்தா என்ன வரும்? இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். இது 5ஆல் அடி கொடுத்தா 3 5 15 மீதி 1 3 5 15. 1 5 2 10 8 5 40 7 35. அடுத்தது 3ஆல் அடி கொடுத்தோம்னா 1 3 3 1 3 3 4 3 12 2 3 6 மீதி இங்கே 2 வருமா? 9 3 27. அடுத்தது 13ஆல் அடி கொடுத்தோம்னா 1 13 13 3 13 39. மீதி எத்தனை இருக்கும்? மீதி 3 இருக்குமா? அதே மாதிரி 3 13 33. 1 11 11 3 11 33. அப்போ எண் எத்தனை கிடைச்சிருக்குன்னா 3 ஆண்டுகள். ஆன்சர் 3 ஆண்டுகள்.
அடுத்தது 6வது கணக்கு. இந்த கணக்கு வந்து போன கணக்கு பார்த்தோம்ல அதே மாடல் தான். ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 17,800 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 19,936 உயரும்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் நம்ம ஆண்டுகள் தான் வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6% கொடுத்துருக்காங்க. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17,800 ரூபாய் 17,800. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரூபாய் 19,936. அமௌண்ட் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 19,936. இதுலேருந்து நம்ம வந்து எண் கண்டுபிடிக்கணும். அசல் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வட்டி கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் 17,800 ரெண்டையும் கழிச்சா 2,136 வரும். இது வந்து என்னது, தனி வட்டி. அடுத்த தனி வட்டிக்கான ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண வேண்டியதுதான். தனி வட்டி எவ்வளோ, 2,136. அசல் பி வந்து 17,800. என் வந்து கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து 6% டிவைடட் பை 100. இதுவும் அதே மாதிரி தான், என் மட்டும் கண்டுபிடிக்கணும். என் மட்டும் இங்கே இருக்கட்டும், மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வரும்போது அடி கொடுத்தா இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். 1 6 6 3 6 18. மீதி எத்தனை, 3 வருமா? 5 6 30. மீதி 3 6 6 36. அடுத்தது 1 178 78 2 178 எவ்வளோனா 356. அப்போ என் எவ்வளோ கிடைச்சிருக்கு, 2 ஆண்டுகள். ஆன்சர் 2 ஆண்டுகள். அடுத்தது 7வது கணக்கு. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவெட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்குல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வட்டி வீதம் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். கணக்குல அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரூபாய் 48,000. ஆண்டு எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகள் 3 மாதம் கொடுத்துருக்காங்க. இரண்டு ஆண்டுகள் 3 மாதம். இந்த 2 ஆண்டுகள் 3 மாதத்தை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 2 ஆண்டு 3 மாதம்ங்கும் போது ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதம். அதுல 3 மாதம். இதை அடி கொடுக்கும்போது 1 3 3 4 3 12. அப்போ 2 1/4 வருதா. இது கலப்பு பின்னமா இருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம்னா, 4 8 8 + 1 எத்தனை, 9 9/4. அப்ப எண் வந்து எத்தனைன்னா 9/4. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. 55,560 கொடுத்துருக்காங்க. அசலும் இருக்கு, மொத்த தொகையும் இருக்கு. இதுல இருந்து நம்ம வட்டி கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும், $7,560 வரும். மொத்த தொகையிலிருந்து அசல கழிச்சா எவ்வளவு வருது, 7,560. அடுத்து இது எல்லாம் தனி வட்டி ஃபார்முலால போட்டு பார்ப்போம். எஸ்ஐ எவ்வளவு கிடைச்சிருக்கு, 7,560. அசல் வந்து 48,000. எண் வந்து 9/4 ஆண்டுகள். அதுல 9 மட்டும் மேல போட்டுட்டு 4 கீழே போட்டுருவோம்.
R வந்து கண்டுபிடிக்கணும். பெருக்கல் 100. R மட்டும் இங்கே இருக்கட்டும், மீதி எல்லாம் இந்த கொண்டு வந்துடலாம். 7560 பெருக்கல் 4 பெருக்கல் 100. இதெல்லாம் இங்கே போயிடும், இது கீழே வந்துடும். அடுத்து அடி விடுப்போமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, ஈர் நாள் 8. அடுத்தது 9 அடி கொடுத்தோம்னா 1 9 9, 8 9 72. அப்போ மீதி 3 வருமா? 4 9 36. ஒரு 12 12, 7 12 எத்தனை? 84. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 7%. ஆன்சர் 7%. அடுத்தது 8வது கணக்கு. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி வீதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்கின்றாங்க. இதுல நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். ஆண்டுகள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? n வந்து 3, வட்டி வீதம் வந்து 12%. 12% தனிவட்டி வீதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறது. அப்ப இது என்னது? 17,000 என்னது? அமௌண்ட். இப்ப இந்த தொகை வந்து, இந்த தொகையில என்னெல்லாம் இருக்குதுன்னா அசலும் இருக்கு, வட்டியும் இருக்கு. அசல் பிளஸ் வட்டி இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த தொகை. இதுல இருந்து நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, இதுல இருந்து நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா அசலையும் வட்டியும் கூட்டிடலாம். வட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அமௌண்ட்ல இருந்து அசலை கழிக்கணும். இப்போ அமௌண்ட் இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 17,000 கொடுத்திருக்காங்க. மொத்த தொகை 17,000 கொடுத்திருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது. அப்ப இதுல இருந்து எஸ்ஐ வந்து எவ்வளோ? 17,000 மைனஸ் அசல், அதாவது மைனஸ் பி. இந்த மாதிரி தனி வட்டிக்கான ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது எஸ்ஐ எவ்வளோ? 17,000 மைனஸ் பி. அடுத்தது இதுல பி வந்து நமக்கு தெரியாது. n வந்து எத்தனை? 3 ஆண்டுகள். r வந்து 12% டிவைடட் பை 100. 100 கொண்டு இங்க பெருக்கணும். அப்போ 17,000 பெருக்கல் 100 மைனஸ் இந்த 100 கொண்டு b பெருக்கும் போது 100 b. அடுத்தது இங்க என்ன இருக்கு? b பெருக்கல் 3 பெருக்கல் 12. இதெல்லாம் பெருக்கினா என்ன வரும்? 36b. 36b மைனஸ் 100b கொல்டு 36b. இங்க மைனஸ் 100b இருக்கு. இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் 100b மாறும். முப்பத்தி 36b பிளஸ் 100b. அடுத்த ஸ்டெப்ல 136b. இந்த ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 136b. இப்போ நமக்கு b தான் வேணும், அசல்லாம் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் இங்க வச்சுட்டு இந்த 136 கீழே கொண்டு வந்துரும். அப்போ இந்த 136 இங்க வந்துரும், இங்க b இருக்கும். இதை நம்ம அடி கொடுக்கணும். இது நம்ம அடி கொடுத்தா 2ஆல் அடி கொடுத்தா எத்தனை வரும்? 6 2 12. மீதி 1 இங்க இருக்கும், 16. 8 2 16. இதை நம்ம 2ஆல் அடி கொடுத்தா என்ன வரும்?
அடுத்து மறுபடியும் இதை 2ஆல் அடி கொடுத்தா இங்கே என்ன வரும்னா 34 வருமா? இந்த 2ஆல் அடி கொடுத்தா 4 2 8, மீதி இங்கே 1 வரும். 4 2 8, 4 2 8, மீதி 2 4, மீதி 1, 2 10, 0. அடுத்து மறுபடியும் இந்த 2ஆல் அடி கொடுத்தா இங்கே 17 வரும். இங்கே என்ன வரும்? 2 1 2 5 0 0. அடுத்தது ஓர் 17 17, இது அடி கொடுத்தா எத்தனை வரும்? ஓர் 17 17, மீதி 4, அப்போ இங்கே 42 வரும். ஈர் 17 34, மீதி எத்தனை இருக்கும்? 34. 42ல் 34 போனால் மீதி எத்தனை? 8 இருக்கும். அப்போ இங்கே 85 வருமா? I 17 85, அப்போ 5 0 0. அப்போ அசல் நமக்கு B எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா ரூபாய் 12,500. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.